எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சீங்க? யார்கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? விவசாயம் இப்படி தான் பண்ணணுங்கிற விவசாயம் என்னோட வாழ்வியல் முறையிலே ஒன்றி இருந்தது. நான் சிறு வயதிலேருந்து என்னை தூக்கி வளர்த்தவங்க, என்னை பார்த்து வளர்த்தவங்க, என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாமே விவசாயி தான். என் வீட்டிலேருந்து பின்னாடி 10 அடிக்கு பின்னாடி கால் வச்சா ஒரு விவசாய பூமி சார்ந்த நிலங்கள் தான். அதில் பார்த்து பார்த்து வரும்போது அந்த நேரங்கள்ல இருந்தே எனக்கு விவசாயத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று இருந்ததுனால எனக்கு அதை புரிந்துக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப எளிமையாக இருந்தது. 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நல்ல ஒரு மதிப்பெண்ணோட கல்லூரிக்குள்ளே சேர்றேன். கல்லூரி படிப்பு மேலே நான் வந்து தொழில் செய்ய போகிறதுக்கு என்னோடய கல்லூரி படிப்பும் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு தோணுனதன் காரணமாக தான் நான் விவசாயம் வியாபாரியாகவும் மாறுறேன். அந்த இடத்துலேருந்து நான் ஒரு 685 ரூபா பணம் எங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு நான் பாம்பே போகிறேன். இதுதான் நம்மளோட வாழ்வில் முதல் தொடக்கம். அந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் வேறு தொழிலுக்காகவோ மற்ற எதுக்காகவும் நான் வீட்டில் பணம்னு வாங்கினது கிடையாது. அந்த 18ஆம் வயதில் நான் வாங்கினது. பாம்பே போயிட்டு அப்போவும் மார்க்கெட்டு தான் போகிறேன். அப்போயும் இந்த காய்கறி பழங்கள் சம்மந்தப்பட்ட தொழிலை தான் கற்றுக்கிறேன். திரும்பி வந்து அதுக்கான விவசாயம் வேணும், நானே விவசாயம் பண்ணணும், அந்த விவசாய பொருட்களை நானே விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அப்போ வந்து இந்த இயற்கை சார்ந்த விவசாய பொருட்களை வாங்குறதுக்கு எனக்கு கஸ்டமர்ஸ் தேவைப்பட்டாங்க. அதை வாங்குகிறோம். அப்போ அது மொத்தமாக எனக்கு சென்னை போன்ற மாநகரங்களில் தான் இருக்க மக்கள் தான் அதை விரும்புனாங்க, அதோட புரிதலோடு வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் திண்டுக்கல்லேருந்து பண்ணும்போது எனக்கு அதுக்கு இடையூறு இருக்குங்கிற ஒரு பட்சத்தில் நான் ராணிப்பேட்டைக்கு வரேன். இங்கே வந்து ஒரு லீஸ்க்கு ஒரு லேண்ட் எடுத்து அங்கே ஃபார்மிங் பண்ணி அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவலில் அதை சென்னைக்கு கொண்டு வந்து சேர்த்து சென்னையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புல உள்ள எல்லாருக்கும் பகிர்ந்து அந்த பொருட்களை கொடுத்து வந்தேன். இப்படி தான் நம்மளோட இயற்கை விவசாய பயணம் தொடங்குச்சு.